வீணே கைகளிலே பேரெழுதி நாளெல்லாம் வாசித்தாய், கண்களிலே ஊரெழுதி வாழ்வெல்லாம் நேசித்தாய். போதாது வார்த்தைகள் உனது அன்பை பாடவே, போதாது வாழ்நாட்களும் புகழ் பாடவே, உன்னை பாடாத நாளெல்லாம் வீணே, உன்னை தேடாத வாழ்வெல்லாம் வீணே. ஆமீன், ஆமீன். இன்று 15ஆம் தேதி 6ஆம் மாதம் 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வாதங்களை வழிநடத்துவாராக. டொரண்டோ நேரம் காலை 7:28 இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். பகல் வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு வேளையிலே நித்திய வெளிச்ச நேரம். இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்திருக்கிறவர்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அத்தோடு 92 ரேடியோக்களில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வேத வசனம்: இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று ஏசாயா 49:16 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அவருடைய உள்ளங்கையிலே எங்களையும் எங்கள் பெயர்களையும் அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அந்த வேளையிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள்: நியாயாதிபதிகள் 16, ஏசாயா 39, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து 2 பேதுரு 3வது அதிகாரம். இவற்றை நாங்கள் கால வேளையிலே பதிவு செய்திருக்கிறோம். உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதமாக்கி கொடுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளை அபிஷேக ஆராதனையுடன் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் வழி நடத்துவார். அதே வேளையில் எங்களுடன் அதிகால வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டாலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்தும், சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு துதிகளோடு ஜெபங்களோடு பாடல்களோடு சாட்சிகளோடு இந்த வார்த்தைகளோடு வழிநடத்த பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்போம். பிரைஸ்லோட்டமா உங்களுக்கு காலை வணக்கங்கள். ஆமென். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். God bless you. ஆமென். ஹல்லேலூயா. அன்புக்குரிய ஆண்டவரே, அப்பா, எங்களை அழைத்த தேவனே ராஜா, தகப்பனே, இந்த நாளிலும் ஐயா ராஜா, தாயின் கருவில் எங்களை பிரித்தெடுத்த தெய்வமே, அப்பா பிதாவே, ஆரோனை போல ஆண்டவரே தேவனே அழைக்கப்பட்டாலுடைய இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஒருவனும் ஏற்படுத்தப்படுவதில்லை என்று சொன்ன தேவனே ராஜா, தூரம் போயினும் எங்களை தெரிந்து கொண்ட தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இத்தனை வருஷ காலமாய் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்குமென்னு சொல்லி எங்கள் மேல் மனதுருற கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவராகிய தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிப்பது ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, ஏற்பது நலமானது ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உண்மை அல்லாமல் ஆண்டவரே தேவனே எங்களுக்கு வேறு யாருண்டு? உண்மை தவிர எங்களுக்கு வேறு துணை இல்லையப்பா ராஜா. அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால், ஆமேன். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, இயேசு ராஜனை சோதரிப்பேன், இந்த ஏழை நேரமும்
எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசையே நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசையே மனிதர் உதவி இல்லாமலே போனாலும் இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே போனாலும் எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுவே எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுவே நேரமும் போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசையே இந்த நேரமும் போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசையே இயேசு ராஜனை சோத்தரிப்பேன் இந்த ஏழையின் ஜெபம் கேட்டார் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசையே சொல்லுனா பாடுகள் சகிக்க இந்த காலம் எல்லாம் தந்தாரே சொல்லுனா பாடுகள் சகிக்க சென்ற காலம் வெள்ளம் தந்தாரே என்ற வாழ்நாள் எல்லாம் சிவசித்தம் எல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே என்ற வாழ்நாள் எல்லாம் சிவசித்தம் எல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே இந்த நேரம் இயேசு எனக்கு ஒத்தாசையே இந்த நேரம் சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே தம்மை தேடும் இயேசு கைவிடாதே தேவன் நமக்கு அடைக்கலமே தம்மை தேடுவோரே கர்த்தர் கைவிடாரே தேவன் நமக்கு அடைக்கலமே தம்மை தேடுவோரே கர்த்தர் கைவிடாரே தேவன் நமக்கு அடைக்கலமே நேரம் முழுவதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை நேரம் போதுமே இயேசு ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் அற்புதம் செய்தீர் ஆண்டு முழுவதும் அற்புதம் செய்தீர் வருங்காலத்தில் வருங்கைவரையும் வாக்கு சத்தம் தந்து நேரமும் பற்றோர் நம்பிக்கை ஒரு போதும் பட்டு போகாதே ஒரு போதும் பட்டு போகாதே தம்மை தேடுவோரே இயேசு கைவிடாரே இயேசு நாமத்தில் அடைக்கலமே நேரமும் இயேசு ஒத்தாசையே நேரமும் இயேசு ஒத்தாசையே. ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா பிதாவே இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா ஆண்டவராகிய தேவனேமை துதிக்கிறோம் 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 அப்பா என் தேவனேமை சோத்தரிக்கிறோம் ஐயா
நீர் எங்களை அடைக்கலாம் அப்பா, எங்களுக்கு கோட்டை ஆண்டவரே. நாங்கள் நம்பி இருக்கிற தெய்வம் ஐயா ராஜா. உம்முடைய சித்தம் பெருமண்டலங்களில் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில செய்யப்படுகிறபடியால் உமக்கு சூத்திரம் தகப்பனே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆராதனையில பிரியப்படுகிற எங்களுடைய நல்ல ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் துயர் தொனியாய் கதறி முகம் கவிழ்ந்தே இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். மரணத்தின் வியாகுலமோ மனிதர் துணை இல்லையோ, வியாகுலமோ மனிதர் துணை இல்லையோ, தூதர் தேடிடவே கருணம் நெருங்க ஒப்படைத்தார். பசுமை சுமந்தார், கருணம் நெருங்க படைத்தார். பசுமை சுமந்தார். கர்த்தர் துயர் தொனியாய் கதறி முகம் கவிழ்ந்தே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். துக்கத்தால் தம் சீசர்களே தலை சாய்த்து தூங்கினாரே, துக்கத்தால் தம் சீசர்களே தலை சாய்ந்து தூங்கினாரே, தன்னை மூவர் கைவிடவே புறமாய் கடந்தே செல்லடைந்தார். தூரமாய் கடந்தே திகிலடைந்தார். துயர் தொனியாய் கதறி முகம் கவிழ்ந்தே தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, பச்சை மரத்துக்கு ஆண்டவரே இத்தனை பாடுகள் என்றால் பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோடு சொன்ன தேவனே ராஜா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நீராக எங்கள் கண்களை ஈரெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் படுத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு உதவிகள் ஒத்தாசைகள் வருகிறதப்பா. எங்களை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிற உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. பகலில் வெயிலாகிலும் இரவு நிலவாயில் நம்மை சேதப்படுத்துவதில்லை அப்பா. என் தகப்பனாகிய தேவனே அப்பா, கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாகும் எங்களுக்கு எதிரடியாயும் இருக்கிற கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து சகல துரத்தனங்கள் அதிகாரங்களை உருந்து கொண்டு சிலுவை மேல் வெற்றி சிறந்தீரப்பா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே தகப்பனே, இது தலைமுறை தோறும் ஆண்டவரே தேவனே அப்பா உம்முடைய ஆண்டவரே தேவனே ரத்தத்தை ஆண்டவரே தேவனே நினைவு கூறுவது, உம்முடைய மரணத்தை நினைவு கூறுவது எங்களுடைய வாழ்க்கையில நியமமாயிருக்கிறபடினால் நீர் பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம் தகப்பனே. ஆண்டவராய் கர்த்தாவே உமக்கு சூத்திரம் ஐயா. பிதாவே இப்பாத்திரத்தில் பங்கினை நான் ஏற்றுக்கொண்டேன். அது நீங்குமோ அது நீங்கிடுமோ துணியாய் பதவி இதயம் நொறுங்கி ஜெபித்தார். கெத்சமனேயில் துணிந்து வந்த மகன் என்ன சோகம் செய்வேனோ, எந்த சிநேகிதனே
அழைத்தார் எந்தன் சிநேகிதனே அழைத்தார் துணியாய் பதறே முகம் கவிழ்ந்தே இதயம் பொருந்தே சிரித்தார் இருள் சூழ்ந்த தோட்டத்திலே இதயம் நொறுங்கி ஜெபித்தார். ஹல்லேலூயா. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே சிறுமப்பட்ட ஜனங்களை உயர்த்துவீரப்பா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம், தேடுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லையப்பா ராஜா. இந்த நாளில நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே ஐயா ராஜா, உம்முடைய ஜனங்கள் யார் 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 ஆண்டவரே என்ன மன துயரத்திலே இருக்கிறார்களோ அவருடைய துயரங்களை மாற்றி ஆண்டவரே அவர்களை சந்தோஷத்தினால் மூடுகிறபடியாலுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, இஸ்ரவேலே ஆண்டவரே தேவனே, அப்பா அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது ஆண்டவரே தேவனே அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தார்கள் சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவராகிய தேவனே இந்த நாளிலும் ஐயா ராஜா, ஆண்டவரே தேசங்களுக்கு இடையில நடக்கின்ற பிரச்சனைகளை காண்கிற தேவனையா ராஜா. ஆண்டவராகிய தேவனே தடைகளை நீக்கி போடுகிற தேவனையா. ஆண்டவரே தேவனே போர் யுத்தங்களை நிறுத்துகிற தேவனையா, தடைகளை நீக்குகிற தேவனையா ராஜா. சத்ருவின் வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறியடிக்கிறோம் ஐயா ராஜா. என் தகப்பனே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் சொன்ன தேவனே, அப்பா பிதாவே உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம், எங்கள் திருச்சபையை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுகிறான் சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஐயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாரு உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாரு என் வாழ்வு ஈடாகுமோ. முடியாத அதிசயங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே, முடியாத அற்புதங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே, முடியாத அதிசயங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே, முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்வில் செய்பவரே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளைகளில் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தையால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் மக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் எங்கள் வாழ்வு ஈடாகுமோ. நன்றியப்பா நன்றியப்பா ராஜா. எங்கள் குடும்பத்தை ஆதரிக்கிறீரே நன்றி ஐயா. எங்கள் பிள்ளைகளை ஆதரிக்கிறீரே நன்றி ஐயா. ஆண்டவரே வருமானத்தை ஆதரிக்கிறீரே நன்றி ஐயா.
எங்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி இருக்கிறீரே, நன்றி ஐயா. ஹalleluya. உங்களுடைய ஊழியத்தை செய்த வைத்திருக்கிறீரே, நன்றி ஐயா ராஜா. ஓ நன்றி 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 அப்பா. சரத்திலே நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறீரே, நன்றி 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 ஐயா. ஹalleluya. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகள் எல்லாம் இருதகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் இருதகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் எந்த வாழ்வு ஈடாகுமோ. நன்றி சொல்லுகின்ற ஒரு மனிதனை தேவன் நேசிக்கிறார். ஹalleluya. நன்றியுள்ள மனுஷன். ஹalleluya. தேவனுடைய அரிய பெரிய காரியங்களை அவன் அங்கே அறிந்து கொள்ளுகிறார். ஹalleluya. இந்தத்தில் அன்பு கூறுங்களும் சொல்லுவனே. ஹalleluya. நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் கேட்டுக் கொள்வதுவோ அதை நான் தருவேன் சொல்லுவனே. ஹalleluya. நீர் அன்புள்ள ஆண்டவரப்பா ராஜா. ஆண்டவராக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹalleluya. நீங்க ஆண்டவராக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. உங்கள் ஆண்டவராக தேவனே மறவாதவருக்கு எச்சரிக்கையாயிருந்து சொல்லு தேவனே. அப்பா உங்களிடத்தில் இருந்தால் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே தேவனே நன்றி உள்ளவர்களாயிருந்தேன் சொன்ன தேவனே நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். சோத்திரம் 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 ஐயா ராஜா. ஹalleluya. பெருமையும் எளிமையுமான என்னையும் சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த எந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த எந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். குழுவிலிருந்து கொடுத்தீரையா எந்த தலையை நேர் உயர்த்தீரையா. குழுவிலிருந்து எடுத்தீரையா எந்த தலையை நேர் உயர்த்தினீரையா. குழுவிலிருந்து எடுத்தீரையா எந்த தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாரு உமக்கது உண்டாகுமோ. கோடி நன்றி சொன்னாரு வாழ்வு உமக்கது ஈடாகுமோ. வாழ்வு ஈடாகுமோ. முடியாத அதிசயங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே. முடியாத அதிசயங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஹalleluya. ஆண்டவராகிய தேவனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா ராஜா. நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே
ஹல்லேலூயா. 9வது வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். ஹல்லேலூயா. என்னத்தை சொன்னான் பாருங்கள். அங்கே சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய். ஹல்லேலூயா. பாருங்கள், இருதயம் நறுங்குண்ட ஆத்துமாக்களை தேவன் தம்முடைய அன்பிலே அவர் இணைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அன்பின் கயிறுகளால் உன்னை நான் இழுத்துக் கொண்டேனும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு நான் நினைத்து பார்ப்பேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் ஒரு சிறுமியான மனக்கிலேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சிந்தித்து பார்க்கிறேன், இவ்வளவு ஆபத்தான சூழ்நிலைகளிலே கூட தேவன் என்னை எப்படியெல்லாம் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அங்கே ஜோனா மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் இருந்தது போல அவ்வளவு கிலேசம், அவ்வளவு வேதனை, எவ்வளவு அந்நிய தேசம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் யோசித்து பார்க்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அந்த அந்த ஊர்ல, அந்த பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, அந்த ஊர்ல பாருங்கள், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த வேளையிலே எந்த போலீஸ் ஸ்டேஷனிலே என்னுடைய அருமையான அங்கே என்னுடைய ஒன்று விட்ட சகோதரன், அந்த சகோதரன் என்னை நம்பி அந்த தாய் என்னுடைய அக்கா அவர்கள் என்னிடத்துல அனுப்பி இருந்தார்களோ அந்த பிள்ளையையும் இன்றைக்கு இலங்கை தேசத்திலே எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, காலேப் என்கிற அந்த 16 வயசு பையன், அந்த நாட்களிலே அவருடைய தாயாரும் அந்த மகனை என்னிடத்திலே ஒப்படைத்து விட்டு போனார்கள். ஹல்லேலூயா. ஒப்படைப்பதற்கு முன்பாக 3 நாட்களுக்கு முன்பாக இவ்வளவு தூரம் அன்புள்ள ஆண்டவர் என் மேல் கரிசனையா இருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். 3 நாட்களுக்கு முன்பாக நான் அந்த வீட்டை விட்டு ஒரு டீச்சரிடம் போய் நான் வயலின் படிக்க போனேன். அவர்கள் வீட்டிலே நான் போய் தங்கினேன். தேவன் அந்த இடத்தை எனக்கு 3 நாட்களுக்கு முன்பாக மாற்றினார். 3 நாட்களுக்கு பின்பாக அவர்கள் எல்லோரையும் ஒரே கூட்டமாக போலீஸ் பிடித்தது. கிட்டத்தட்ட 8 பேர் அன்புக்குரியவர்களே. அதிலே என்னுடைய அந்த அந்த பையன் காலேப் இன்றைக்கு இலங்கை தேசத்திலே கண்டியிலே அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக பைபிள் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறார். இன்றைக்கு அது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நடந்த காரியம். இது நடந்தது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் 87ஆம் ஆண்டு இது நடந்த, என்னுடைய வாழ்க்கையில நடந்த பெரிய ஒரு மைல்கால். அன்புக்குரியவர்களே, அவர்களை 3 நாட்களுக்கு பிற்பாடுதான் ஒரு சகோதரன் ஓடி வந்து சொன்னார். அவர் என்னை தேடி வந்து சொன்னார், அக்கா, உங்களுடைய தம்பி அந்த மற்ற பையன் இவர்கள் எல்லோரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள்னு சொல்லி. எனக்கு அப்பொழுது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நான் ரெஜிஸ்டர் பண்ணி, என்னுடைய கணவர் கனடாவில் இருக்கிற தாய் தகப்பன் சகோதரங்களே, என்ன துணிச்சல்ல நான் போனேன் என்று எனக்கு தெரியவில்லை அன்புக்குரியவர்களே. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, காவலிடப்பட்டவர்களை நீ விடுவிக்க கூடுமானால் விடுவி. அதற்கு பிற்பாடுதான் நான் தேவனை அறிந்து கொண்டு இந்த வசனத்தை அறிந்தேன். அதை நீ அறியாமல் போனாயானால் சர்வ வல்லவர் அதை அறியாரோ. ஹல்லேலூயா. சிங்கத்தின் குகைக்குள்ளே போனேன் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. போலீஸ் என்றால் எனக்கு தெரியாது, ஜட்ஜ் என்றால் எனக்கு தெரியாது. அப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழவும் இல்லை. இலங்கையிலே நான் வாழ்கின்ற வேளையிலே ஒரு அருமையான குடும்பம், அருமையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நல்ல நல்ல நண்பர்கள், நல்ல டீச்சர்ஸ், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் அந்த இடத்திலே நான் இவர்களை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும், என்னை நம்பி வந்தவர்களை நான் கைவிட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை நான் பிணையிலே கொண்டு வந்தேன். வெளியில பாஸ்போர்ட்டை கொடுத்து வெளியிலே கொண்டு வந்தேன் அன்புக்குரியவர்களே. அதுக்கு பிற்பாடு என்னுடைய பாஸ்போர்ட் அங்கே நீதிமன்றத்திலே இருந்தது. ஆனால் எல்லோரும் வெளியே புறப்பட்டு போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. எல்லோரும் அந்த தேசத்தை விட்டு வெளியே போயினார்கள் அவர்கள் பயத்தின் அடிப்படையில. ஆனால் எனக்கு என்னுடைய பாஸ்போர்ட் ஸ்பான்சர் பண்ணி இருந்தார், எனக்கு பாஸ்போர்ட் தேவை. அப்பொழுது அதே சகோதரன் வந்து சொன்னார், அவருடைய ஒரு பேக் ஒன்றும் அங்க இந்த நீதிமன்றத்தில் இருந்தது. அவர் சொன்னார், அக்கா, உங்களுடைய பாஸ்போர்ட் என்னுடைய பேக் ஒன்றும் இருக்கிறது, ஒரு சூட்கேஸ், அது ரெண்டையும் எடுப்பதற்கு நீங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அவர் அந்த நேரத்திலே ஒரு பாஸ்போர்ட்டை கொடுத்து என்னுடைய பாஸ்போர்ட்டை எடுத்தார். அதுவும் ஆண்டவருடைய பிரதான கிருபை. அதுவும் அவருடைய பாஸ்போர்ட் அல்ல, வேறு யாருடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து அதுக்கு பிற்பாடு அந்த பாஸ்போர்ட்டை கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு அன்புக்குரியவர்களே, நான் இலங்கையில வந்து அது அடுத்த ஸ்டோரி. ஹல்லேலூயா. என்னுடைய அன்புக்குரியவர்களை இழந்து நான் திரும்பவும் இந்தியா தேசத்துக்கு வருகிறேன்.
இந்தியா தேசத்துக்கு வருகின்ற வழியிலே ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறேன். பிசாசு பாருங்கள், கொல்லவும் அழிக்கவும் அவன் பகதிடறான். ஒரு விசுவாசியை கொண்டு என்னை பயமுறுத்தினார். உன்னை போலீஸ் தேடுகிறது, அந்த பிணையில் எடுத்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், உன்னை தேடுகிறார். நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இருந்து நான் திருச்சிக்கு வந்து, திருச்சியிலிருந்து வேதாரண்யத்துக்கு வந்து, ஒரு சாதாரண ஒரு பெண் அங்கிருந்து மீன் பிடிக்கிற கப்பல்ல ஏறி, மீன் பிடிக்கிற கப்பல் எல்லாம் மீன் பிடிக்கிற படகில் ஏறி, அதுக்கப்புறம் நான் இலங்கை தேசத்துக்கு போயிருந்தேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு 3 மாதத்துக்கு பிற்பாடு, இந்த யுத்தத்துக்கு பிற்பாடுதான் நான் திரும்ப வருகிறேன். திரும்ப வந்திருந்த வேளையிலே அங்கே பயம் என்னை மேற்கொண்டது. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் சர்டிபிகேட் அதை எடுப்பதற்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷன் சர்டிபிகேட் ஸ்பான்சர்ல ஒரு காரியம், இதை அநேக ஜனங்கள் நீங்க கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் திரும்ப திரும்ப அதை நினைவு கூறுகின்ற வேளையிலே என் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். அதற்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் ஓடுகிறேன். அன்புக்குரியவர்களே, பட்டத்துக்காகவோ பதவிக்காகவோ அல்லது மனுஷருடைய தயவுக்காக நான் இந்த ஊழியத்தை செய்யவில்லை. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு செய்த நன்மைக்கு ஆயுள் முழுவதும் நான் அவருக்கு அடிமை. அன்புக்குரியவர்களே, அதுக்கு பிற்பாடு எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவர்களை நான் பிணையிலே கொண்டு வந்தேனோ, எந்த ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு பயமுறுத்தல் வந்ததோ, அதே ஸ்டேஷன்ல தேவன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் சர்டிபிகேட் எடுக்க தந்தார். அந்த ஜட்ஜை கண்ட உடனே எனக்கு திடீரென்று வருத்தம் வந்து விட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா. உடனே எனக்கு அப்படி ஒரு வருத்தம். ஆனால் தேவன் என்னை காத்து கொண்டார். அதே ஏரியாவிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, திருச்சபைக்கு போனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு நான் சேர்ச்சை தேடி விடவில்லை, எனக்கு ஒரு உதவி தேவை என்பதற்காகத்தான் நான் அங்க போனேன். ஆனா அந்த இடத்துல தேவன் எனக்கு விசுவாசத்தை ஊட்டினார். ஹல்லேலூயா. என்னை காப்பாற்றினார். அந்த ஒரு வருஷம் முழுவதும் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எந்த பட்டமோ பதவியோ பணமோ மனுஷர்களுடைய காரியங்களோ எதுவுமே இல்லை. இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள், ஹல்லேலூயா, நான் எப்பொழுதும் ஜெபிப்பது வழக்கம். ஆண்டவரே, என்னை போல அபலியா இருந்த ஜனங்கள், பயத்திலே இருக்கிற ஜனங்கள், அபியூஸ் பண்ற ஜனங்கள், இவர்களை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். ஆண்டவரே, உமக்காக நான் ஊழியம் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஹல்லேலூயா. அதுபடினால எப்பொழுதும் நாங்கள் தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டியவர்களா இருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஹல்லேலூயா. என்ன இக்கட்டுகள் வரலாம், என்ன சூழ்நிலைகள் வரலாம், காற்றடிக்கலாம், மழை பெய்யலாம், ஆனா கர்த்தர் எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் எந்த வாழ்வு ஈடாகுமோ? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. bless you everybody. Thank you. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தரண்டை ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்திய உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் இந்த ஜெபங்களை கேட்டார், சாட்சியை கேட்டார். கேட்கிட்ட ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளையும் துதிகளையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையில் இதே வேளையிலே சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. போக்கிலும் வரத்திலும், பிஸ்னஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த வேளையில் ஒன்றாம் வாசித்த சவரன் இமானுவேலையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அதிகால வேளையில் எழுந்து காரியங்களை செய்யத்தக்கதாக கர்த்தர் தந்த பலனுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெறுவோம். நன்றி அம்மா. God bless you. ஆமென். Bless you everybody. Bless you. ஆமென்.